ஊழியர்களுக்கு அடித்தது அதிர்ஷ்டம். வங்கி கணக்கில் வந்து விழுந்தது 5000 ரூபாய். வயசான காலத்துல யாரு போடுவா சோறு? அரசாங்கம் தருது மாசம் மாசம் ஊதியம். 18 வயசு ஆச்சா உடனே சேருங்க. 60 வயசுல நீங்க தான் ராஜா. நாம இல்லனாலும் நம்ம குடும்பத்துக்கு பணம் வரும். சூப்பரான திட்டம். வணக்கம் மக்களே, இது உங்கள் தமிழ் தகவல். என்னடா இது, மாசம் பிறந்தாலே செலவுக்கு பணம் பத்தலையே, வயசான காலத்துல நம்மள யாரு பாத்துக்குவா அப்படின்னு கவலைப்படுறீங்களா? அந்த கவலைய தூக்கி வீசுங்க. மத்திய அரசாங்கம் நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்காகவே ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் அடல் ஓய்வூதிய திட்டம். போன மாசம் இந்த திட்டத்துல சேர்ந்த நிறைய பேரோட வங்கி கணக்குல அரசாங்கம் சொன்ன மாதிரியே 5000 ரூபாய் வந்து விழுந்திருக்கு. அது என்ன திட்டம், எப்படி சேர்றது, இதனால நமக்கு என்ன லாபம், வாங்க விலாவாரியா பார்ப்போம். இது யாருக்கான திட்டம்? அரசாங்க வேலை இல்லாதவங்க, தினக்கூலிக்கு வேலைக்கு போறவங்க, சின்னதா கடை வச்சிருக்கிறவங்க. வயசு வரம்பு என்ன? உங்களுக்கு 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கா? அப்போ நீங்க தாராளமா இந்த திட்டத்துல சேரலாம். உங்க பேர்ல ஒரு வங்கி கணக்கு, பேங்க் அக்கவுண்ட் இருந்தா மட்டும் போதும். எவ்வளவு பணம் கிடைக்கும்? இப்போ உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி மாசம் மாசம் சின்ன தொகைய நீங்க இந்த திட்டத்துல கட்டணும். உதாரணத்துக்கு நீங்க 18 வயசுல சேர்றீங்கன்னா மாசம் வெறும் 42 ரூபாயில இருந்து தொடங்கலாம். அப்படி சிறுக சேமிச்சா உங்களுக்கு 60 வயசு முடிஞ்சதுமே அரசாங்கம் மாசம் 1100 ரூபாயிலிருந்து அதிகபட்சமா 5000 ரூபாய் வரைக்கும் ஓய்வூதியமா பென்ஷன் கொடுப்பாங்க. நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் மணி அடிச்ச மாதிரி உங்க கணக்குல பணம் வந்துடும். நாம இல்லனா என்ன ஆகும்? இதுதான் இந்த திட்டத்தோட பெரிய சிறப்பே. ஒருவேளை 60 வயசுக்கு அப்புறம் நமக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா நம்மள நம்பி இருக்கிற நம்ம மனைவிக்கோ இல்ல கணவனுக்கோ அதே பணம் மாசம் கிடைக்கும். அவங்களும் தவறிட்டாங்கன்னா நாம இத்தனை வருஷமா சிறுக சேர்த்த மொத்த பணத்தையும் நம்ம வாரிசுகள் கிட்ட நாமினி பத்திரமா ஒப்படைச்சிடுவாங்க. ஆக மொத்தம் நம்ம காசுக்கு அரசாங்கம் முழு பாதுகாப்பு தருது. எப்படி கொண்டு சேர்றது? உங்ககிட்ட வங்கி கணக்கு இருக்கிற வங்கிக்கு போய் அடல் ஓய்வூதிய திட்டம் ஃபார்ம் கேட்டுக்க கொடுப்பாங்க. அதை நிரப்பி கொடுத்தாலே போதும். மாசம் பணம் தானாகவே உங்க கணக்குல இருந்து போற மாதிரி வசதி செஞ்சுக்கலாம். ஒருவேளை பணத்தை கட்ட தவறினா அதுக்கு சின்னதா அபராதம் போடுவாங்க. ஏதாச்சும் குறை இருந்தா என்ன செய்யறது? உங்களுக்கு பணம் வரலையோ இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனைனா அரசாங்கத்தோட ஓய்வூதிய இணையதளத்துக்கு போய் புகார் கொடுக்கலாம். அங்கேயே உங்க புகாரோட நிலவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். வயசான காலத்துல மத்தவங்க கிட்ட கை ஏந்தாம கௌரவமா வாழ இது ஒரு பொன்னான வாய்ப்பு மக்களே. உடனே உங்க வங்கியத்தை தொடர்பு கொள்ளுங்க. என்ன மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்குன்னு நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல்களை தேடி தரும் நம்ம தமிழ் தகவல் சேனலுக்கு மறக்காம சந்தாதாரர் ஆகுங்கள். சப்ஸ்கிரைப். அப்படியே இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க. அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.